ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம் கிசான் 22வது தவணை ரூபாய் 2000 உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 22வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். ஹோலி பண்டிகைக்கு முன் ரூபாய் 2000 வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இதுவரை அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படவில்லை. 22வது தவணை எப்போது வழங்கப்படும் அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 21 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. 21வது தவணை நவம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டது. 22வது தவணை இந்த மாத இறுதியில் அல்லது மார்ச் தொடக்கத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உறுதியான தேதி அறிவிக்கப்படாததால் பயனாளிகள் தங்கள் விவரங்களை சரிபார்த்து தயாராக இருக்க வேண்டும். பிஎம் கிசான் திட்டம் என்றால் என்ன அப்படின்னா, மத்திய அரசு செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. இது தலா ரூபாய் 2000 என்று 3 சம தவணைகளாக நேரடி நன்மை பரிமாற்றம் டிபிடி முறையில் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது. தங்கள் பெயரில் சாகுபடி நிலம் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் நிலப்பகுதிகள் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். நிறுவன நில உரிமையாளர்கள், வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற உயர்வான ஓய்வூதியம் பெறுவோர், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் போன்ற நிபுணர்கள், சாகுபடி நிலம் இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் அப்ளை செய்ய முடியாது. இதுக்கு தவணை தாமதம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இகேஒய்சி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும், வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக இருக்க வேண்டும், நிலப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவற்றில் ஏதேனும் பிழை இருந்தால் தவணை தொகை தாமதமாகலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. பயனாளி பட்டியலில் உங்கள் பெயரை எப்படி பார்ப்பது அப்படின்னா, பிஎம் கிசான் அபிஷியல் போர்ட்டல் இணையதளத்துக்கு செல்லவும், பெனிஃபிஷியரி லிஸ்ட் என்பதை தேர்வு செய்யவும், மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்வு செய்யவும், கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். அதன் பிறகு உங்கள் கிராமத்திற்கான பயனாளி பட்டியல் திரையில் காணப்படும். அதில் உங்கள் பெயர் உள்ளதா என சரிபார்க்கலாம். 22வது தவணை விரைவில் வரவிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தேவையான ஆவணங்கள் மற்றும் விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை இப்போதே உறுதி செய்து கொள்வது மிகவும் நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.